வெண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எதிரிகள் மேல பெரும் போர் தொடுக்கிறாரு. தன்னோட உரிமையை தட்டி பறிக்க எண்ணியவர்களுடைய தலைகளை எல்லாம் சரிக்க வெறி கொண்டிருக்கிறாரு கரிகாலன். பொடிப்பையன் நம்மள என்ன பண்ணிடுவான்னு இளக்காரமா நினைச்ச எதிரிகளுக்கு வெண்ணி போர்ல நல்ல பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு கரிகால சோழன். ஒரு புறம் கரிகால சோழன், மற்றொரு புறம் சேர மன்னன், பாண்டிய மன்னன், இவர்களுக்கு துணையாக இன்னும் 11 குறுநில மன்னர்கள். இத்தனை எதிரிகளையும் கரிகால சோழன் ஒற்றை தலைவனாக, ஒற்றை வீரனாக நின்று எதிர்த்தாரு. அவருடைய வீரம் எல்லாரையுமே திகைத்து போக வச்சுது. முரசு கொட்டியது. போர் தொடங்குச்சு. யானைகள் எல்லாம் பிளிரிக்கிட்டு மோதுச்சு. குதிரை படைகள் சீறி பாய்ந்துச்சு. காலட்படைகள் வாள் வீசுச்சு. அங்க வாள்களும் வேல்களும் கேடயங்களும் மோதிக்குச்சு. கரிகாலன் வாளை எடுத்திருக்காரு. அவர் வாளை சுழற்றிய திசைகள்ல எல்லாம் மனித தலைகள் தரையில உருள தொடங்கி இருக்கு. கரிகாலனுடைய வீரம் எதிரிகளுக்கும் அவங்க வீரர்களுக்கும் மரண பயத்தை கொடுத்திருக்கு. அவருடைய வீரம் சோழ வீரர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துச்சு. அவருடைய படைகள் முன்னேறி போக ஆரம்பிச்சுது. கரிகாலனும் வெற்றியை நோக்கி சென்றாரு. அப்போ அந்த நேரம்தான் பாண்டிய படையும் சேரப்படையும் பின்வாங்கிய நேரம். பாண்டிய சேர மன்னர்களும் குறுநில மன்னர்களும் பீதி அடைய ஆரம்பிச்சாங்க. பின்வாங்கிய படை கொஞ்ச நேரத்திலேயே சிதறி ஓட ஆரம்பிச்சாங்க. கரிகாலனுடைய வீரத்திற்கு ஈடு கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. கரிகாலனுடைய வெற்றி பெறி இன்னும் அதிகமாச்சு. கண்ணுல படுற எதிரிகளை எல்லாம் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சாரு. வெட்டி வீழ்த்தினாரு. எரிமலையா பொங்கி எதிரிகளை நெருப்பா சுட்டெரித்தாரு. அப்போதுதான் ஒரே ஒருவன் மட்டும் கரிகாலனை எதிர்த்து நேருக்கு நேர் நின்று போர் செஞ்சான். கரிகாலனுடைய வீரத்திற்கு அவன் சற்றும் குறைந்தவன் அல்ல. இருவரில் எவர் வெல்வார் அப்படிங்கிற நிச்சயமான யூகமே அந்த இடத்துல வைக்க முடியல.